அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 243. தலைப்பு மரங்கள், தொடர் 2. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உலக வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான தேவையாக இந்த மரங்கள் இருக்கிறது. பல மரங்களுடைய கனிகளை நாம் நம்முடைய உணவாக புசித்து கொண்டிருக்கின்றோம். சில மரங்களின் காய்களையும் அவ்வாறு நாம் உண்ணுகின்றோம். சில மரங்களின் பூக்கள், சில மரங்களின் இலைகள், கீரைகள், இவ்வாறு மரங்களிலிருந்து பல பயன்கள், மரப்பட்டைகள் நமக்கு பயன்படுகிறது. மரத்திலே சந்தன மரம் போன்ற வாசனை தரக்கூடிய, மனித உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய சந்தன மரங்கள் இருக்கின்றது. மரங்களில் உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒலிவம் போன்ற அந்த மரத்தினுடைய எண்ணெய்கள் நமக்கு நல்ல முறையில் உணவாகவும் மற்றும் பல பயன்களுக்கும் பயன்படுகிறது. இவ்வாறு மரங்களிலிருந்து அல்லாஹ் ஏராளமான நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நமக்கு வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இச்செய்தியை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது பேரிச்சந்தோப்புக்கு சென்றார்கள். அவரிடம், உம்மு மஅபே, இந்த பேரிச்ச மரங்களை நட்டு வைத்தது யார்? முஸ்லிமா அல்லது இறைமரப்பாளரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஒரு முஸ்லீம் தான் நட்டு வைத்தார் என்று விடையளித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டு வைத்து அதிலிருந்து ஒரு மனிதனோ அல்லது ஒரு கால்நடையோ அல்லது ஒரு பறவையோ உண்டால் மறுமை நாள் வரை அது அவருக்கு ஒரு தர்மமாகவே அமையும் என்று கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 3162வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அனுபவிக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய சந்ததிகள், அக்காலகட்டத்திலே வாழக்கூடிய உயிரினங்கள், பறவைகள் உண்ணுவதற்கு தோதாக நாம் ஒரு மரத்தை நட்டு வைத்து சென்றால் அதனுடைய பலன் மற்றவர்களுக்கு மற்றவைகளுக்கு கிடைக்கும்போது அது நாம் இறந்துவிட்டாலும் கூட நமக்கும் கியாம நாள் வரை அந்த மரத்தின் பலன்கள் மற்றவைகளுக்கு பயன்படும் வரை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, மரம் நட வேண்டும், மரம் நட்டால்தான் நமக்கும் இந்த பூமிக்கும் இங்கு வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் ஏற்றது என்று மரம் நடுவதில் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகையினால்தான் பலனை எதிர்பாராமல் நம்முடைய வாழ்நாளிலேயே அது பலன் தந்தாலும் சரி, நம்முடைய வாழ்நாளுக்கு பிறகு அது பலன் தந்தாலும் சரி, நாம் அதையெல்லாம் எதிர்பார்க்காமல் பொதுநலமாக நாம் மரங்களை நட வேண்டும். அப்படி நடப்படுகின்ற மரங்கள் மழையை கொண்டு வரக்கூடியதாக, அதனுடைய பலன்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் போது நமக்கும் நன்மை வந்து சேரக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காடுகள் நிறைய ஏற்படுத்தியிருக்கின்றான். நாட்டு மரங்கள் நாம் வாழக்கூடிய ஊர்களில் நமக்கு பயன் தரக்கூடிய மரங்கள் தாராளமாக இருக்கிறது. ஆகவே இந்த மரங்களை எல்லாம் நாம் வளர்த்து அந்த மரங்களின் மூலம் நாமும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் இந்த மரங்கள் மூலமாக பயன்பெற
வழிவகை செய்து விட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இக்காலகட்டத்தில் மனிதர்கள் நவீனத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் காடுகள் அழிக்கப்படுகின்றன. காடுகள் அழிக்கப்படுகின்ற காரணத்தினாலே மழை குறைவு ஏற்படுகிறது, தட்பவெப்பநிலை மாறுகிறது. அல்லாஹுடைய அருள் வளங்களை மிக எளிதாக சூறையாடக்கூடிய நிலைகள், கபலீகரம் செய்யக்கூடிய நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே காட்டு மிருகங்கள் எல்லாம் வரக்கூடிய விதத்திலே காடுகள் அழிக்கப்பட்டு அவைகளிலே ஆசிரமங்களும் கட்டிடங்களும் கட்டப்படுகின்றது மிக மோசமான நிலையாகும். ஆகவே நாம் வாழக்கூடிய வீட்டிலும் மரங்கள் வளர்க்க வேண்டும், தோட்டங்களையும் ஏற்படுத்த வேண்டும், காடுகளிலே வளரக்கூடிய மரங்களையும் நாம் விட்டு வைக்க வேண்டும். இன்னும் மரங்கள் பற்றி வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.